ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பேன் கார்டு பத்தின அப்டேட் தான். ஐயோ, பேன் கார்டு பத்தின அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 2026ல ரஃப் டிராஃப்ட்ல பேன் கார்டில் என்ன மாதிரியான அப்டேட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இப்போ இந்த பேன் கார்டோடைய ரெவல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 1972ல ஜென்ரல் இண்டெக்ஸ் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த பேன் கார்டோடைய சிஸ்டம். ஸோ 1995 to 1998ல நியூ ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இது 1996ல மேஜர் சிட்டிஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததை 1998 நேஷன் வைட் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1999ல 2004 முடிக்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இடிடிஎஸ் டின் நம்பர் இது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பீரியட், இந்த இயர் பீரியட் 1999 to 2004. 2005க்கு அப்புறம் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்கு, டிபெஞ்சர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு பேன் கார்டு மேண்டேட்ரி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. 2010ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இ-பேன், அதாவது டிஜிட்டல் இஷ்யூவன்ஸுக்காண்டி டிஜிட்டல் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியத இ-பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இ-பேனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2013ல தான் இந்த இ-கேஒய்சி இன்டிகிரேஷனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. 2017ல தான் ஆதாரையும் பேனையும் நம்மளுக்கு லிங்க் பண்ணணும், இல்லை அப்படின்னா பேன் கார்டு டீஆக்டிவேட் ஆயிடும்னு சொன்னாங்க. 2020ல நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் பேன், அதாவது ஆதாரை பேஸ் பண்ணி இ-கேஒய்சில இன்ஸ்டன்ட் பேன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். 2024ல பேன் 2.0 அப்படின்னு சொல்லி கியூஆர் கோட், பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பிப்ரவரியோடைய ஸ்டார்டிங்ல டிராஃப்ட் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 2026 வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு பப்ளிக்கோடைய ஒப்பீனியன் ஃபீட்பேக் பிப்ரவரி 22 அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதோடைய ஒப்பீனியன் போல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ரிலீஃபும், பெரிய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி கேஷ் டெபாசிட்ஸ் ஆர் வித்ட்ராவல்ஸ் 50,000 பர் டே ஒரு அக்கௌண்ட்ல நம்ம பண்ண முடியும். இனி அப்படி கிடையாது. உங்களுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும், அதாவது நீங்க பேங்க் ஏ, பேங்க் பி, பேங்க் சி, ஸோ இது எல்லா அக்கௌண்ட்டையும் ஒரே ரூஃப்குள்ள கொண்டு நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 lakhsக்கு மேல கிராஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளை ட்ராக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேன் கார்டுல இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 10 lakhs முடிக்க நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. அதாவது 10 lakhsக்கு கீழே நீங்க ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னா நம்ம பேன் கார்டு சப்மிட் பண்ண தேவையில்லை. இப்போ அதோடைய லிமிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 20 lakhs முடிக்க நம்ம இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேன் கார்டு சப்மிட் பண்ண தேவையில்லை. 20 lakhsக்கு மேல போச்சு அப்படின்னா தான் நம்ம பேன் கார்டு சப்மிட் பண்ணும். ஸோ இது ஒரு சின்ன பெனிஃபிட் தான் ஆஸ் அ பையர் அண்ட் செல்லர்ஸ்க்கு. அடுத்த அப்டேட் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ். இந்த மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ்ல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தானே யோசிக்கிறீங்க. 4 வீலர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வாங்கும் போதும் சரி, நம்ம விற்கும் போதும் சரி பேன் கார்டு இஸ் அ மஸ்ட். பட் ஆனால் 5 lakhsக்கு கீழே உங்களுடைய வேல்யூ இருந்துச்சு, உங்களுடைய காரோடைய வேல்யூவோ இல்லை அப்படின்னா உங்களுடைய பைக்கோடைய வேல்யூ 5 lakhsக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பேன் கார்டு இஸ் நாட் நெசசரி. ஸோ பட்ஜெட் பைக்ஸ் அண்ட் கார்ஸுக்கு நம்மளுக்கு பேன் கார்டு தேவையில்லை. நம்ம 5 lakhsக்கு மேலே போகும்போது தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட் பில்ஸ். ஸோ இதுக்கு 50,000க்கு மேல நீங்க ஹோட்டல்ஸ் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு பில் பே பண்ணீங்க அப்படின்னா 50,000 இஸ் அ மஸ்ட். ஸோ இப்போ அதோடைய லிமிட்டை 1 lakh முடிக்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த டிராஃப்ட்ல சொல்லியிருக்காங்க.
அடுத்த அப்டேட் நம்மளுடைய டிராஃப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இன்சூரன்ஸ் பாலிசி பத்தினது தான். ஸோ இதுல ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு வந்து 50,000 எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பேன் கார்டு தேவைப்படும் அப்படின்ட்டுன்னு பழைய அப்டேட்ல இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன அப்டேட் இதுல எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பேன் கார்டு வந்து ஈவன் ஃபார் அ ஸ்மால் ப்ரீமியம், அதாவது நீங்க வந்து ரொம்ப சின்னதா 50,000க்கு லெஸ்ஸரா நீங்க வந்து உங்களுடைய ப்ரீமியம் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க பே பண்ணாலுமே உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசி எந்த அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மேண்டேட்டரியா பேன் கார்டு தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு எதுக்கெல்லாம் மேண்டேட்ரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவைப்படுது. நம்ம அக்கௌண்ட் வந்து பேங்க்ல ஓபன் பண்ணா கண்டிப்பா பேன் கார்டு இஸ் அ மஸ்ட். அண்ட் ஷேர்ஸ் பாண்ட்ஸ் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு டெபாசிட்ஸ் வந்து நீங்க வந்து 10 lakhsக்கு மேல பண்றீங்க அப்படின்னா பேன் கார்டை மேண்டேட்ரியா கேட்பாங்க. அதே சமயம் நீங்க ஏதாச்சும் ஹை வேல்யூ குட்ஸ் பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க பண்றீங்க, உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டை கிராஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பேன் கார்டோடைய காப்பியை வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த டிராஃப்ட்ல வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ இது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து 3 டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து டிஜிட்டல் பேன் வெரிஃபிகேஷன் த்ரூ கவர்மெண்ட் ஏபிஐ போர்ட்டல் ஃப்ரம் ஏப்ரல், அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த டிஜிட்டல் பேன் வெரிஃபிகேஷன் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதே சமயம் பிஸ்னஸ்ல வந்து கிரிப்டோ ரிப்போர்ட்டிங் வந்து பேன் கார்டு கூட நம்ம லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த 2 அப்டேட் வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு வருது. சேலரிட் பர்சன்ஸ்க்கு வந்து பெருசா எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆனால் உங்களுடைய சேலரி லிமிட்ஸ் வந்து கிராஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபிளிப்பர்ஸ், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேஜர் இம்பேக்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஃப்ரீலான்சர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டாலர்ஸில் வந்து சேலரி வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வரும். ஸோ அது நம்மளுக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை பொறுத்து தான் நம்மளுடைய இம்பேக்ட் வந்து இருக்குது. ஸோ இது மேஜர் இம்பேக்டா இல்லை மைனர் இம்பேக்டாங்கிறது நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டி ஃபிளிப்பர்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்க அப்படின்னா இதோடைய இம்பேக்ட் உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். இப்போ இதோடைய மித்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அதாவது நிறைய இந்த பொருளிகள் எல்லாமே நம்மளுடைய பேன் கார்டை சுற்றி நடந்துட்டு இருக்குதுல. ஸோ அதில் வந்து மெயினாக 3 மித்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸே பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மித் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை பேன் பண்ணல, அதோடைய லிமிட்ஸை மட்டும்தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம். கேஷை பேன் பண்ணல, தே ஹாவ் ஜஸ்ட் ரேஸ் த லிமிட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ். 2வது மித் என்ன அப்படின்னா ஆதாரை வந்து பேன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் ஆனா அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி எந்த விதத்திலையுமே நம்மளுடைய டிராஃப்ட்ல வந்து கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ மியர் காம்ப்ளிமெண்ட். ஆதார் இல்லை அப்படின்னா பேன், பேன் இல்லை அப்படின்னா ஆதார். ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி தானே தவிர நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து வைக்க தேவையில்லை. 3வது மித் என்ன அப்படின்னா இது February 22 க்ளோஸ் ஆயிடுச்சு, இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபீட்பேக் மட்டும்தான் February 22 க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இது ஸ்டில் இது வந்து டிராஃப்ட் ரூல் தான். நம்மளுக்கு மெயின் ரூல், அதாவது நம்மளுடைய நடைமுறைக்கு வர வேண்டியது எல்லாமே நம்மளுக்கு April 1 மட்டும்தான் நம்ம கைக்கு வருமே தவிர இது ஜஸ்ட் ஒரு டிராஃப்ட் மட்டும்தான். ஸோ இது இப்படிதான் வரும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. இது வரலாம், வராமையும் போகலாம், இல்லை ஏதாச்சும் அடிஷ்னல் சார்ஜஸோட நம்மளுக்கு வரலாம், இல்லை இன்னுமே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக்கப்படலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டிராஃப்ட்ல வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள். இது வந்தா எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரஃப் டிராஃப்டை பற்றின டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணியிருப்போம்ல. இதோடைய ஃபீட்பேக் வந்து February 22 நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து நம்ம இனி கொடுக்க முடியாது. பட் ஆனால் என்ன மாதிரியான ஃபைனல் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நம்ம எதுக்காண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நல்ல விஷயம் ஆச்சே. ஸோ நீங்கள் பேன் கார்டு, உங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் இப்போவே ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோடைய லாஸ்ட்லேயே நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்கல்ல.
ஸோ இனி நம்ம வந்து எப்படி நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.